இன்றைக்கி வணக்கம் மக்களே. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சிக்கன் வறுவல் பற்ற வச்சாச்சு. கடாய் வச்சிடலாம். கடாய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மக்களே. அடுப்பு நல்லா பற்றிடுச்சு. இப்போ சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நான் ஒரு 200 ml சேர்த்துறேன். எண்ணெய் நல்லா காயிட்டும், வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கும். இப்படியே நல்லா வதக்கணும். ரெண்டாவது இந்த டிஷ்ஷை விறகடுப்பில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். என்னென்ன சேர்க்குறனோ அதை அப்படியே செய்யுங்க. நாங்கள் என்ன டேஸ்ட்டில் இந்த சிக்கனை சாப்பிட போகிறோமோ அதே டேஸ்ட்டில் நீங்களும் சாப்பிட்லாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷ் ஷேப்பில் கலரில் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு, 1 சிட்டிகை தனி மிளகு, 1 ஸ்பூனு இது மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 சிட்டிகை சேர்த்திக்கலாம். இதோட நல்லா வதக்கிடலாம். இப்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு, இதை நல்லா இப்படியே பரட்டிடலாம். அடி பிடிக்காத மாதிரி நல்லா ஒரு பரட்டிடலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். நான் 1 கிலோ பிராய்லர் சிக்கனு தொட பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு 10 வரமிளகா விதை எடுத்தது இதையும் சேர்த்துக்கலாம். இதோட நல்லா இப்படியே எண்ணெயே தண்ணியே சேர்த்தாமல் நல்லா சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம இப்படியே வதக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக 1 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்படியே நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, மண் சட்டியில் வச்சு செய்கிறப்போ, அதாவது விறகடுப்பில் செய்கிறப்போ அந்த டேஸ்ட் கறிக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், சும்மா பூவாட்டம் வெந்து போச்சு. இந்த தண்ணி சுண்டுச்சுன்னா ஃபைனலாக
இந்த டிஷ்ஷோட கதாநாயகனே கருவேப்பிலை தான். அதை போட்டு இறக்கிடலாம். தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மக்களே. பாருங்க மக்களே, தண்ணி 1 கிலோ கறிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். நல்லா சுத்தமாக சுண்டிடுச்சு. இந்த அளவு தான் இருக்குது. இந்த அளவு சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த போர்ஷனில் பாருங்கள், நல்லா தெரியுது. அந்த சைடு ஒரே புகை. இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த தண்ணியெல்லாம் சுடுற வரைக்கும் இப்படியே கிளறிட்டு இருக்கலாம் மக்களே. அப்போ தான் ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டிருக்கிறதுனால மேக்ஸிமம் கிரேவியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் அதிகமான வெங்காயம் சேர்த்திக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு மேக்ஸிமம் 2 வெங்காயம் சேர்த்துனா போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மக்களே. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மசாலா பொடியும் நம்ம போடல. பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வீட்டிலையே அரைச்சது, அப்புறம் தனி மிளகாய்த்தூள் அதுவும் வீட்டிலையே அரைச்சது, மஞ்சத்தூள், இவ்வளவுதான். அவ்வளோதாங்க, அருமையான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இப்போது 15 கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்திடலாம். அவ்வளோதான், இந்த டிஷ்ஷோட கதாநாயகனை சேர்த்தியாச்சு. இப்போது இப்படிக்கா ஒரு பெரட்டு, அப்படிக்கா ஒரு பெரட்டு பெரட்டி இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மக்களை நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.